வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம டிஜிட்டல் ப்ரமோட்டர் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் நான் அந்த டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கான கூட்டத்தையே இப்ப நான் உங்களுக்கு இந்த சிறப்பு கூட்டத்தை கூட்டினேன். இப்ப எல்லாருமே நீங்க விட்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்ரால் ஒவ்வொரு நாளா நம்ம நிறுவனமும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நிறைய நண்பர்கள் டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் எனக்கு இன்னும் வரல, எனக்கு இன்னும் ஒரு பேமெண்ட் கூட வரல அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட்டர்ஸ்ட மீட்டிங்ல போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போறதாவும் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சில விஷயங்களை உங்ககிட்ட விளக்கமா சொல்றதுக்காக தான் நம்ம இந்த மீட்டிங் நான் உங்களுக்காக நான் அதை கூட்டினேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிசினஸ்ல எப்படி இவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறேன். மத்தவங்களால அதாவது எப்படி இந்த பிசினஸ்ல பொறுத்த மட்டும் உங்களுக்கு டெய்லி 300 ரூபாய், ரெஃபரல் இன்கம் ஒரு 300, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டரா இருக்கிறவங்களுக்கு ஒரு 40, அதுக்கு மேல பிரசிடென்டா இருக்கவங்களுக்கு ஒரு 20 ரூபாய், ஆக மொத்தத்துல 660 ரூபாய் பெர் டே இந்த நிறுவனம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ 650 ரூபாய் இருக்கிறவங்களும் இருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 இருக்கிறவங்களும் இருக்கீங்க, 6650 ரூபாய் கட்டினவங்களும் இருக்கீங்க, 5805 ரூபாய் கட்டினவங்களும் இருக்கீங்க. ஓகேங்களா? எப்படி 6000 ரூபாய் கட்டியிருந்தாலும் டெய்லி 660 ரூபாய் கம்பெனி உங்க பணத்துல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். 11வது நாள் எங்க இருந்து பண்ண முடியும் அப்படின்னா அது பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இங்க இந்த பிளானை பொறுத்த மட்டும் பணம் மோட்டிவ் கிடையாது. அத பலமுறை நான் சொல்லியிருக்கேன், பணம் மோட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? அப்ப பணம் மோட்டிவ் இல்லைன்னா அப்புறம் என்னதான் சார் இதனுடைய இது எப்படிதான் சார் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இதுல டைம் பிளஸ் மேன் பவர் ஈக்குவல் டு மணி பவர், அதுதான் இதனுடைய வெற்றிக்கான ஒரு சாத்தியக்கூறே அங்கதான் இருக்கு. வெற்றிக்கான ஒரு சாத்தியக்கூறே பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வளவு ஒரு மேன் பவர் உருவாக்கி அவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வெற்றி என்பது சாத்தியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ என்னடாது நம்ம பே அவுட் இன்னும் வரல, அதை பத்தி கேட்கலான்ட்டு வந்தோம், இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 10 நிமிடங்கள் நான் சொல்வதை நீங்க கவனமாக கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இந்த நிறுவனத்துடைய டிஜிட்டல் ப்ரமோட்டரா வேலை பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த நிறுவனம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியணும். அடுத்து இதை நீண்ட காலம் கொடுப்பாங்களான்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்ப கூட நீங்க மீட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் நீங்க மீட்டிங்ல வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறதுனாலதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய டைத்தை அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம் பயனுள்ளதாக இருக்கணும். அப்ப அதனால நான் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு 10 நிமிடங்கள் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். ஓகேங்களா? கூர்ந்து கவனிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும், நம்ம என்ன மாதிரியான ஒரு பிசினஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, சரிங்க. இப்போ நிறுவனம் டெய்லி 300 ரூபாய் கொடுக்குறாங்க, ரெஃபரல் இன்கம் 300 ரூபாய் கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. இந்த இன்கம் எங்கிருந்து கொடுக்க போறாங்க, எப்படி கொடுப்பாங்க? இது நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க என்கிட்ட டெபாசிட் கட்டுறீங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு நான் 300 ரூபாய் டெய்லின்னு சொல்றேன், 300 ரூபாய் டெய்லி நான் தரேன்னு சொல்றேன். அப்ப எவ்வளவு ஆச்சு? ஒரு மாசத்துக்கு 9000 rupees ஆச்சு. 9% இன்ட்ரெஸ்ட். இது கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கிடையாது, முடியவே முடியாது. 100% இதை கொடுக்க முடியாது. 1 லட்சம் ரூபாய் நீங்க கட்டி இருந்தீங்கன்னா கூட. ஓகேங்களா? ஏன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்க கட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா எத்தனை மாசத்துக்கு நான் கொடுக்க முடியும்? ஒரு 10 மாதங்கள் இல்ல 15 ஒரு 10-12 மாதங்கள் நீங்க கட்டின பணத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த பணம் பெருகாத வரை உங்களுக்கு நான் அதை கொடுக்க முடியாது. அப்ப ஒரு செயல் நடக்கணும். செயல் என்பது சேல்ஸ் நடக்கணும். அப்பதான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் தான் ப்ராஃபிட். நீங்க அடையக்கூடிய இன்சென்டிவ் இது கிடைக்கும். ஒரு செயல் நடந்தாதான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம செயலே நடக்காம நம்ம ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அது கிடைக்காது. ஓகேங்களா? இது நான் பல மீட்டிங்லயும் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களை எல்லாரையும் நான் கிரெடிட் வேலட் வாங்க சொல்றேன். ஓகேங்களா? கிரெடிட் வேலட் வாங்குறீங்க நீங்க இப்போ ஃப்ரீயாவே நீங்க ரெஜிஸ்டர் ஆயிக்கீங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஜாயின் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு இப்போ பேமெண்ட் எதுவுமே கட்ட வேணாம். ஓகேங்களா? ஆனால் நீங்க செய்ய வேண்டியது 2 கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். ஒன்னு,
நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும். 2வது நீங்க போஸ்டர்ஸ் போடணும். 3வது விஷயம் டிபி நீங்க வைக்கணும். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் உறுதியாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு இனிமே வந்து 150 ரூபாய் கொடுக்க போறாங்க. உங்களுடைய செல்ஃப் இன்கமா, ரெஃபரல் இன்கமா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்க இன்னொரு வேலை செய்யணும். என்ன வேலைன்னா, நீங்க வந்து கிரெடிட் வேலட் உறுப்பினரா இருக்கணும். அது வந்து எல்லா டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கும் ஆரம்பத்துல இருந்து நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது கிரெடிட் வேலட் உறுப்பினராக இருக்கணும். இது வந்து நிறுவனம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். 2வது, சார் ஹேண்ட்ஷேக் பண்ணாதீங்க. நான் யாரையும் பேச அழைக்க போறது கிடையாது. அது வேஸ்ட். நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்குங்க. அவ்வளவுதான். இந்த மீட்டிங் வந்து நான் சொல்றதுக்கு தான். இதனால நீங்க ஹேண்ட்ஷேக் பண்றதுனால உங்களுக்கு யாரையும் நான் பேசுறதுக்கு அலோவ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு வந்து கிரெடிட் வேலட் உறுப்பினரா இருக்கணும். 2வது 7 ரிவார்ட் பாயிண்ட் நீங்க வாங்கியிருக்கணும். இதுதான் நிறுவனம் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம். 7 ரிவார்ட் பாயிண்ட் வாங்கிக்கங்க. கிரெடிட் வேலட் உறுப்பினராக இருங்க. இந்த ரெண்டு கண்டிஷன். இது கூட நீங்க டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும். நீங்க ஸ்ட்ரீட் கிளப்ல போஸ்ட் போடணும். வாரத்துல 2 நாள் டிபி வைக்கணும். இந்த வேலைகளை மட்டும் நீங்க சரிவர செய்துட்டு இருந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 150 ரூபாய் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க. ரெஃபரல் இன்கமா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சார் நீங்க என்ன சார் இது 6600 ரூபாய் வாங்குனீங்க, இப்போ வந்து வெறும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றீங்க. சோ இப்ப இது எப்படி சார் உங்களுக்கு சாத்தியப்படும் அப்படின்னா, இதுவும் சாத்தியம் கிடையாது. 6000 ரூபாய் கட்டினாலும் உங்களுக்கு டெய்லி 300 ரூபாய் கொடுக்கறதும் சாத்தியம் கிடையாது. இப்ப நான் சொல்ற இந்த விஷயமும் சாத்தியம் கிடையாது. ஆனால் சாத்தியத்துக்கான ஒரு வழி இருக்கு. அந்த வழியை நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும். சாத்தியத்துக்கான ஒரு வழிகள் இருக்கு. அந்த ஒரு வழியை கடைபிடித்தால் மட்டும்தான் நீங்களும் நீண்ட நாள் லைஃப் டைம் இந்த ஒரு 64 லட்சம் ரூபாய் நீங்க எடுக்கும் வரை நீங்க இந்த நிறுவனத்துல இருந்து இந்த பணத்தை நீங்க டெய்லி எடுக்க முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேரோட இது வந்து சார் நான் விட்ரால் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார், ஆனா எனக்கு வந்து இன்னும் பெண்டிங், 1 நாள் பேமெண்ட் வந்துருச்சு சார், 2 நாள் பேமெண்ட் வந்துருச்சு சார், மத்த பேமெண்ட் எல்லாம் பெண்டிங்ல நிக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, நிக்குது. உங்களுக்கு பேமெண்ட் ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை நிறுவனத்துல இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா விட்ரால், அதுவரை நிறுவனத்துல எவ்வளவு தெரியுங்களா பேமெண்ட் வந்திருக்கு? நேற்று வரை 42 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. 7 நாள் தான் நீங்க விட்ரால் கொடுத்திருக்கீங்க. இந்த 7 நாள் பே விட்டு 42 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இது நான் சொல்றது இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய பேர் விட்ரால் கொடுக்க ஆரம்பிக்கல. மொத்தம் இதுவரை 8000 டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. 8000 டிஜிட்டல் ப்ரமோட்டரும் விட்ரால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க கணக்கு போட்டு பாத்துங்க. இன்ட்டு 6660 கணக்கு போடுங்க. இதுதான் நம்ம ஒரு நிறுவனத்துல இருந்து ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் இருந்து நம்ம ஒரு நாளைக்கு பேமெண்டாக கொடுக்க போற விஷயம் வந்து 660 ரூபாய் நம்ம வந்து கொடுக்க போறோம். இதுவரை இருந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரமோட்டர் இருந்து. இனி வரக்கூடிய டிஜிட்டல் ப்ரமோட்டர் இருந்து 310 ரூபாய் கொடுக்க போறோம். ஓகேங்களா? 660 ரூபாய் இருக்கட்டும், 310 ரூபாய் இருக்கட்டும், எப்படி கொடுக்க முடியும்? ஓகேங்களா? அதை நம்ம யோசிக்கணும்ல. எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, ஓகேங்களா, அதற்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கு. சோ ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் நீங்க வந்து டிஜிட்டல் ப்ரமோட்டரா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அடுத்த 4 நாள் கழிச்சு பே விட்டு வராது சார் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு இது பிசினஸ் கிடையாது. அதுக்காக நானும் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கல. நீங்களும் அதற்காக உங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துல வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டராக இணையில. அதுக்காக நீங்களும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 10 பேரை இங்க வந்து கொண்டுட்டு வரல. ஓகேங்களா? இங்க நீங்களும் இந்த நிறுவனத்துல நீண்ட நாள் நிறுவனம் சொன்னபடி அந்த 64 லட்சம் ரூபாயை நீங்களும் டெய்லி விட்ரால் பண்ணணும். கம்பெனியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ கட்டியமைக்கணும்ன்றதுக்கு தான் நம்ம 2 பேருமே எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த ஒரு புள்ளியில வந்து நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, இது எப்படி சாத்தியம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். கவனத்தில் எடுத்துக்கங்க. ஒரே ஒரு நிமிடம். ஓகே நண்பர்களே, இப்ப மொத்தம் நம்மளுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டருடைய எண்ணிக்கை ஓகேங்களா 55,555 பேர். நிறுவனம் வந்து இப்போ நம்ம வந்து நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட், தமிழ்நாட்டுடைய ரெக்ரூட்மெண்ட் வந்து 55,555 பேர். ஓகேங்களா? இந்த 55,555 பேரும் நீங்க ரொம்ப அதிகமான வேணாம், 310 ரூபாய் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 55,555 பேர் நீங்க கால்குலேட்டர் இருந்தா கையில வச்சு கால்குலேட்டர் போட்டுக்குங்க. இன்ட்டு 310. என்ன சார் 310 அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரமோட்டர், அதாவது 8000 பேர் வந்து ஆல்ரெடி டிஜிட்டல் ப்ரமோட்டரா இப்போ வரை ரெஜிஸ்டர் ஆயிருக்கீங்க. நேற்று வரை வெளியில போனவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையும் சேர்த்தா எக்ஸாக்டா 8000 பேர் வரீங்க. 8000 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8000 8100 அப்படி இருப்பீங்க வச்சுங்களா. சோ இந்த 8000 சொச்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நிறுவனம் உங்ககிட்ட இருந்து வந்து 660 ரூபாய் கொடுக்க போகுது.
ஓகேங்களா. மீதி இருக்கக்கூடிய 45,000 பேர்ட்ட இருந்து கம்பெனி வந்து எவ்வளவு கொடுக்க போகுது, 47,000 பேர்ட்ட இருந்து கம்பெனி எவ்வளவு கொடுக்க போகுதுன்னா 310 ரூபா வீதம் கொடுக்க போகுது. ஓகேங்களா. 310 ரூபா என்ன சார் அப்படின்னா செல்ஃப் இன்கம் 150, செல்ஃப் இன்கம் 150, ரெஃபரல் இன்கம் 100, அதுக்கு பிறகு கோஆர்டினேட்டருக்கு 40, பிரசிடென்ட்டுக்கு 20. இது இல்லாம இப்ப கம்பெனி புதுசா ராயல்டி இன்கம் ஒன்னு சொல்லிருக்கோம், அது ஒரு 10. அப்படி சேர்த்தீங்கன்னா 360 ரூபா வரும். 360 rupees வந்து பெர் டே வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் செயல்படுவதனால் கமிஷனாக நிறுவனம் கொடுக்க போற விஷயம் வந்து 360 ரூபா. ஓகேங்களா. 660 ரூபா பிக்ஸ் பண்ணாலும் சரி, 360 ரூபா பிக்ஸ் பண்ணாலும் சரி, வெறும் 36 ரூபா பிக்ஸ் பண்ணாலும் சரி கொடுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே சரிங்க. இப்ப நம்ம 360 ரூபா வச்சு பிளான் பண்ணுவோம். 1000 பேருக்கு வந்து கம்பெனி 360 ரூபா கொடுக்குதுங்க ஒரு நாளைக்கு, கணக்கு போட்டுக்குங்க. 360 கால்குலேட்டர் இருந்தா எடுத்து கணக்கு போட்டு பாருங்க. 55,555 இன்டு 360 கணக்கு போடுங்க. சோ ஒரு நாளைக்கு 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. 1 கோடியே 99 லட்சம் ரூபாய், 99,99,800 ரூபாய் ஒரு நாளையுடைய இன்கமா கம்பெனி கொடுக்கணும். 1 கோடியே 99,99,800 ரூபாய். ஏன்னா இதெல்லாம் நீங்க இந்த பிசினஸ்ல செயல்படுறதுக்கு முன்பாக இது எப்படி கொடுக்க முடியும்ன்றத ஒரு சாத்திய கூற நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். சோ நீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ 1 கோடியே 99,99,800 ரூபாய் ஒரு நாளையோட இன்கமா கம்பெனி கொடுக்கணும். ஒரு நாளையோட இன்கமா கம்பெனி கொடுக்கணும். அப்ப மாசத்துல கம்பெனி வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னா 22 நாள் இன்கம் கொடுக்க போறாங்க. அதாவது சாட்டர்டே சண்டே விட்டுருங்க, உங்களுக்கான நேஷனல் ஹாலிடேஸ் விட்டுருங்க, இதெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா 22 நாள் போடுங்க. 43 கோடியே 99,95,600 ரூபாய். ஓகேங்களா. இது உங்களுடைய ஒரு மாதத்தோடைய வருமானம், கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துடைய வருமானம். ரைட் சார். இது வந்து இப்ப நீங்க கட்டியிருக்கக்கூடிய பணம். நீங்க இப்ப வந்து கம்பெனி வந்து ஃப்ரீன்னு சொல்லியாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இதெல்லாம் எப்படி சார் கொடுக்க முடியும்? 43 கோடி ரூபாய் கம்பெனி வந்து மாசம் மாசம் செலவு பண்ணுமா அப்படின்னா, சரி நம்ம ஒரு இதை உருவாக்கிட்டோம். ஓகே, ஒரு எதிர்பார்ப்போட வச்சு இதை உருவாக்குறோம், ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம். இந்த 43 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா. ஒரு மாதம் செலவு பண்ணலாம், 2 மாதம் செலவு பண்ணலாம். அதுக்கப்புறம் கையில இருந்து யாராவது 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி வெறும் இதுக்காக செலவு பண்ணுவாங்களா? எந்த நிறுவனமும் செலவு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் நடக்கணும். 43 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் வந்து வருமானம் கொடுக்கிறேன் அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 430 கோடி இருக்கணும். இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 430 கோடி இருக்கணும். ஓகேங்களா. 430 கோடியில உங்களுடைய ஒரு பங்காக, ஓகேங்களா, உங்களுடைய ஒரு பங்காக, லட்சுமி மேடம் நீங்க ஹேண்ட்ஷேக் பண்ணாதீங்க, நான் யாரையும் இங்க பேச அலோவ் பண்ண போறது கிடையாது, நான் பேசுறத மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. ஓகேங்களா. 430 கோடி ரூபாய் வருமானம் சேல்ஸ் நடக்கணும். 430 கோடி ரூபாய் சேல்ஸ் நடந்தாதான் இந்த வருமானத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும். ஓகேங்களா. அதுல எதுவும் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குன்னா டெஃபினட்டா இருக்காது. அந்த 430 கோடி ரூபாய் சேல்ஸ் எப்படி சார் கொண்டுட்டு வருது அப்படின்னா 430 கோடி ரூபாயும் இந்த 55,000 பேர் மூலமா நடக்க போறது கிடையாது. ஓகேங்களா. சோ நீங்க 55,000 பேர் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நேர்மையா கம்பெனி கொடுக்கக்கூடிய போஸ்டர்ஸ், கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் சம்பந்தமான விஷயங்கள், கம்பெனி கொடுக்கக்கூடிய வீடியோ லிங்க், இந்த விஷயங்கள்லாம் நீங்க டெய்லி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. அது நேர்மையா வைங்க. அத கம்பெனி மட்டும் பாக்குற மாதிரி வைக்கிறது, கோஆர்டினேட்டர் மட்டும் பாக்குற மாதிரி வைக்கிறது வச்சீங்கன்னா இது மாதிரி நீங்க செய்யறத இங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும், கம்பெனில உள்ள வரக்கூடிய அத்தனை நபர்களும் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன். சோ கம்பெனி எப்படி அது அடுத்த லெவலுக்கு போகாது. அப்ப என்ன ஆகும்? வருமானம் நமக்கு கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. சோ நம்ம மூலமா ஒரு டெய்லி ஒரு 30 பேருக்கு நம்ம மூலமா இந்த விளம்பரம், கம்பெனி கொடுக்கக்கூடிய விளம்பரம் போய் சேரணும். இதுதான் உங்ககிட்ட கம்பெனி நேர்மையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்னு. ரெண்டாவது, கம்பெனியுடைய ஸ்ட்ரீட் பஜார்ல, ஸ்ட்ரீட் கிளப்ல 2 போஸ்ட் போடுங்க. ஓகேங்களா. மூணாவது, நீங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய டிபிய சாட்டர்டே சண்டே வைங்க. ஓகேங்களா.
எப்படி எல்லாம் கம்பெனி வந்து இப்போ உங்ககிட்ட வந்து வருவாயை கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி இப்ப நிறுவனத்துல யாராருக்கெல்லாம் கிரெடிட் வேலட் லோட் ஆயிருக்கோ அவர்கள் அனைவருமே ஜூன் 3ஆம் தேதி முதல் உங்களுடைய கிரெடிட் வேலட்டை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க ஸ்ட்ரீட் பஜார்ல ஆரம்பிச்சுக்கலாம், யூனோ ஃபின்சர்வ்ல ஆரம்பிச்சுக்கலாம். நிறைய பேருக்கு யூனோ ஃபின்சர்வுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னும் வராத நபர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க, யூனோ ஃபின்சர்வுடைய பாஸ்வேர்டு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு யூனோ ஃபின்சர்வுடைய பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல என்னுடைய பாஸ்வேர்டு வேணும்னு சொல்லி போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூனோ ஃபின்சர்வுடைய பாஸ்வேர்டு வந்து போடுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி உங்களுக்கு டெக்னிக்கல் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்களோ அது மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது இன்னையில இருந்து இல்ல, வெள்ளிக்கிழமையில இருந்து. இன்னைக்கே போட்டு கேட்காதீங்க. வெள்ளிக்கிழமை முதல் நீங்க உங்களுடைய யூனோ ஃபின்சர் பாஸ்வேர்டு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கும். ஒருவேளை வரல அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்ப 430 கோடி ரூபாய் வருமானம் இந்த 55,000 பேர் வந்து எப்படி நிறுவனம் கொண்டுட்டு வரப்போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, இந்த 55,000 பேரையும் கம்பெனி வந்து கிரெடிட் வேலட் வாங்க சொல்றாங்க. அதுக்கு தான் கிரெடிட் வேலட் உங்களை வாங்க சொல்றது. இந்த கிரெடிட் வேலட் வாங்குவதன் மூலமாக பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மூலமா நிறுவனத்துக்கு வந்து ஒரு 55 கோடி பிசினஸ் நடக்கும். எவ்வளவு பிசினஸ் நடக்கும்? 55 கோடி பிசினஸ் நடக்கும். ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லங்க, கம்பெனி வந்து யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. இனிமே நான் உங்களை யூடியூப் சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களை நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நீங்க எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சார் நான் என் கம்பெனி 5 யூடியூப் சேனல் ஆரம்பிக்குது, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் வெறுத்து போச்சு எனக்கு. ஓகே, அதெல்லாம் நான் இனிமே உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு நீங்க எங்களுடைய நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, அது என்டர்டைன்மெண்டா இருக்கு, உங்களை என்டர்டைன் பண்ணுது அப்படின்னா நீங்க அந்த யூடியூப் லிங்கை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கும் நிறுவனம் வந்து இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூடியூப் லிங்கை உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸா வைக்க சொல்லுவாங்க. அப்படி வைக்கும் போது உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த 55,000 பேர் 10 பேர் பார்த்தா 5 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 5 லட்சம் பேரும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்னு இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது, நிறுவனம் ஜாம் டிவி அப்படின்ற ஒரு லோக்கல் கேபிள் டிவியை வருகிற ஜூன் 9ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அப்ப அதுல வரக்கூடிய விளம்பரதாரர்கள், அதுல வரக்கூடிய விளம்பரங்கள் இல்ல, அதெல்லாமே வந்து ஏன்னா இவ்வளவு பேர் பாக்குறாங்க, இவ்வளவு பேர் ஆப் டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய விளம்பரதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப விளம்பரங்கள் மூலமாக ஒரு விஷயம் வந்துருது. இரண்டாவது, ஜூன் 9ஆம் தேதி நம்ம நிறுவனம் ஓடிடி தளத்தை தமிழ்நாட்டுல ஒரு மிக முக்கியமான ஓடிடி தளமாக அதை கொண்டு வர போறோம். சோ அந்த ஓடிடி தளமும் வந்து ஜூன் 9ஆம் தேதி நம்ம நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஜூன் 9ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஓடிடி தளமும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து அதுல விளம்பரங்கள் கொடுக்கறதுக்கும் அவங்க கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு ஓடிடி தளமாக அது இருக்கும். ஓகேங்களா? இது மட்டுமல்ல, ஜாம் நியூஸ் சொல்லிட்டு ஒரு பை மந்த்லி மேகசின் ஒன்னு நிறுவனம் வெளியிடுறாங்க. ஓகேங்களா? சோ இப்படி விளம்பரம் மூலமாக அதர் பிராண்ட் ப்ரமோஷனுக்காகவும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வருவாயை வந்து நம்ம வந்து ஈட்டலாம். இது ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்க எந்த விதமான, அதாவது நீங்க தான் முயற்சி பண்றீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம இது கம்பெனிக்கு வந்து ஒரு மறைமுக வருமானமாக உங்களுக்கு இது வந்துட்டு இருக்கும் கம்பெனில இருந்து. ஓகேங்களா? இது ஒரு நாங்க இலக்கு வைத்திருக்கிறது எவ்வளவு ரூபாய்க்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு 25 கோடி ரூபாய் வந்து இலக்கு வச்சிருக்கோம். ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வச்சிருக்கோம்னா 25 கோடி ரூபாய் மாதாந்திர இலக்காக வச்சிருக்கிறோம். சோ ஒரு 50 இருந்து 60 கோடி ரூபாய் உங்க மூலமாக ஒரு சேல்ஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வந்து வருமானத்தை நம்ம வந்து இமிடியேட்டா நாங்க கொண்டுட்டு வரதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சரி, மீதி எப்படி சார்? 330 கோடி மீதி கொண்டுட்டு வரணுமே சார், எப்படி சார்னா, ஓகேங்களா, உங்ககிட்ட நிறுவனம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஓகேங்களா, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி டிஜிட்டல் ப்ரமோட்டர்களாக இருக்கக்கூடியவர்களா, எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரமோட்டர்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு பேரை தெரியுதாங்க, உங்களுக்கு எவ்வளவு நண்பர்களை தெரியுதோ அவ்வளவு நண்பர்களையும் அவ்வளவு வாடிக்கையாளர்களையும், உங்களுக்கு தெரிந்த உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார வேணாலும் நீங்க ஜஸ்ட் உங்களுடைய எம்எம்பி லிங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சார் அப்படி ரிஜிஸ்டர் பண்றதுனால எனக்கு ஏதாவது இருக்குதா சார் அப்படின்னா 100% இருக்குது. ஓகேங்களா? 100% இருக்குது. நான் உங்களை வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுங்கலாம் சொல்ல சார். இதை நீங்க 10 பேர் ரெஃபர் பண்ணாதான் சார் உங்களுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டர் இன்கம் வரும்லாம் நான் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நீங்க 70 ரூபாய் கொடுத்து 7 பின்னும் உங்க பேர்ல மட்டும் தான் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. ஓகேங்களா? நான் நிறுவனத்துக்கு எப்படி எல்லாம் சேல்ஸ் கொண்டுட்டு வரலான்ற விஷயத்தை பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, உங்க மூலமாக நீங்கள்
உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் எத்தனை பேரை வேணாலும் நீங்க எம்எம்பில ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவர்கள் ஏர்ன் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வரும். ரெஃபரல் இன்கமா வரப்போகுது. அந்த ரெஃபரல் இன்கம்ன்ற ஒரு வாய்ப்பை நான் இது வரைக்கும் அறிவிக்கல, இனிமேதான் அறிவிக்க போறோம். ஓகேங்களா? அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 5% வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கமா வரும். ஓகேங்களா? சோ அவர் எத்தனை பின் வாங்கினாலும் சரி, அவர் ஒரு 100 பின் வாங்கியிருக்காரு, 100 மாரோ ரிவார்ட் பாயிண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த 100 மாரோ ரிவார்ட் பாயிண்ட் மூலமாகவும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த 100 பாயிண்ட் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு அதுல இருந்து ரெஃபரல் இன்கம் வரும். அதனால நீங்க 10 பேர் தான் அறிமுகப்படுத்தணும், 20 பேர் தான் அறிமுகப்படுத்தணும் கிடையாது. நீங்க எவ்வளவு பேரை வேணாலும் அறிமுகப்படுத்தலாம். இப்ப ரெஃபரல் இன்கம் இப்ப நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனுடைய இன்கம் இன்னைக்கு கட் ஆஃப் ஆகுது, நாளையில இருந்து இன்கம் கொடுக்க ஆரம்பிக்க போறோம். சோ அதற்கு பிறகு பாருங்க உங்களுடைய இந்த ரிவார்ட் பாயிண்ட் இன்கம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ரீச் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப நீங்க இப்ப இருக்கக்கூடிய 55,000 பேர் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இது வச்சுக்கோம். ஒவ்வொருத்தரும் 10 நபர்களை வந்து 10 வாடிக்கையாளர்களை நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப ஒவ்வொருத்தரும் 10 வாடிக்கையாளர்களை கொடுக்குறாங்க அப்படின்னா 55,000 × 10 5 லட்சம் பேருங்க. இந்த 5 லட்சம் பேர் மூலமாக அவங்களை எப்படி பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்ன்றத கம்பெனி பாத்துக்கும். இப்ப நீங்க அமேசான்ல வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான நபர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க யாராவது சொல்லி இல்ல இது மாதிரி ரிவார்ட் பாயிண்ட் எல்லாம் சொல்லி அந்த நிறுவனத்துல போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. இல்ல இங்க ரிவார்ட் பாயிண்ட்ன்றது அந்த கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி மத்த நிறுவனங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு டூல். அது இல்லாம அந்த கஸ்டமரை ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு டூல் அது. ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட இந்த 5 லட்சம் வாடிக்கையாளர்களை ஒரு குறுகிய காலத்துல, இப்ப நீங்க 55,000 பேரை நம்ம எவ்வளவு சீக்கிரம் கொண்டுட்டு வரோமோ அடுத்த ஒரு வார காலத்துக்குள்ள நம்ம 5 லட்சம் வாடிக்கையாளர்களை உள்ள கொண்டுட்டு வந்துடலாம். அடுத்த கட்டம் அதுதான். இந்த 55,000 பேரை முடிச்சு அடுத்த 5 லட்சம் வாடிக்கையாளர்கள், அதுதான் டார்கெட். அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சோ நம்ம நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கோடி அளவுல இருக்கும். ஆனா உங்களுக்கு கம்பெனி கொடுக்க போறது என்ன, 33 கோடி ரூபாய் தான் உங்களுக்கு கம்பெனி வருமானமாக கொடுக்க போறாங்க. 550 கோடியில உங்களுடைய 10% நீங்க லாபம்னு வச்சிட்டீங்கன்னா கூட 55 கோடி. ஓகேங்களா? சோ ஆனா உங்களுக்கு நிறுவனம் கொடுக்கக்கூடிய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 33 கோடி. என்ன சார் கோடியா பேசுறீங்க அப்படின்னா, சோ உண்மையிலே அவ்வளவு ஒரு ஸ்டஃப் உள்ள பிசினஸ்ங்க. நீங்க நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதத்துல 500 கோடி ரூபாய் இலக்கை நம்ம எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். டெஃபினட்டா அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஏதாவது போய் பொருள் எடுத்துட்டு போய் உங்களை கம்பெனி சேல்ஸ் பண்ண சொல்லல. உங்களுக்கு கம்பெனி சொல்லக்கூடிய விஷயம், நீங்க உங்களுக்கு கீழே டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுவும் இல்ல ஃப்ரீயா ரெஃபர் பண்ணிக்கங்க. நீங்க வந்து 6,600 எதுவும் கட்ட வேண்டியது இல்ல. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இப்ப நான் ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா வர்றேன். நான் டிஜிட்டல் ப்ரமோட்டரா வர்றதுனால எனக்கு என்ன சார் கண்டிஷன், அதை மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா, நான் ஃப்ரீயா எம்பி ஐடி கிரியேட் பண்ணி ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா என்னை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது, நான் வந்து 7 மாரோ ரிவார்ட் பாயிண்ட் பின் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது, நான் கிரெடிட் வேலட் உறுப்பினராக இருக்கணும். சோ அந்த கிரெடிட் வேலட்டை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேங்க. கிரெடிட் வேலட் 10,000 வாங்குன்றீங்க சார், 10,000 வாங்கிட்டு எல்லாமே உங்ககிட்டயே வாங்கணும்ன்றீங்க. எப்படி சார் அது வந்து நான் உங்ககிட்ட வாங்க முடியும்? நான் வந்து இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் திருநெல்வேலியில இருக்கிறேன், நான் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறேன், நான் கிருஷ்ணகிரியில இருக்கேன். எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு ப்ராடக்ட் இல்லையே அப்படின்னா நீங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஹோட்டலா இருக்கட்டும், சிக்கன் கடையா இருக்கட்டும், ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும், ஃபேன்சி ஸ்டோரா இருக்கட்டும், ஒரு காய்கறி கடையா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், எங்க வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு டீ கடை, எங்க வேணாலும் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கு நிறுவனம் ஒரு ஷாப்பிங் கார்டு கொடுக்குறாங்க. உங்களுடைய கிரெடிட் வேலட்ல இருக்க தொகையை, அந்த தொகையை வந்து நீங்க ஷாப்பிங் கார்டுக்கு மாத்திட்டு அந்த ஷாப்பிங் கார்டை எடுத்துட்டு போய் நீங்க எங்கெங்கெல்லாம் ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அக்செப்ட் பண்றாங்களோ அந்த கடைகள் எல்லாம் நீங்க வந்து நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுக்காத, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாத ஏதாவது ஒரு கடை இருக்குதா, ஏதாவது ஒரு வணிக நிறுவனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்ப இந்த இடங்களை எல்லாம் கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த ஷாப்பிங் கார்டு மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். ஸ்ட்ரீட் பஸார்ல தான் பர்ச்சேஸ் பண்ண அவசியம் கிடையாது. பெட்ரோல் போடணும் சார். டெய்லி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடாத வாடிக்கையாளர்கள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பாக்கலாம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடாத இங்க நம்ம யாராவது ஒருத்தர் இருக்குமா? கிடையாது. சோ 100 ரூபாய்க்கு பெட்ரோல், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 30 நாளைக்கு 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் அமௌண்ட் இந்த ஷாப்பிங் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. கம்பெனி கொடுக்கக்கூடிய ஷாப்பிங் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப இங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய கிரெடிட் வேலட் உங்களுக்கு 100% உபயோகரமா இருக்கும். 100% உபயோகரமாக இருக்கும்.
சோ திங்கட்கிழமையில இருந்து நம்ம நிறுவனம் வந்து ஷாப்பிங் கார்டு வந்து ஷாப்பிங் கார்டு கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. ஓகேங்களா? ஷாப்பிங் கார்டை கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. 3ஆம் தேதியில இருந்து நீங்க அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நிறுவனம் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க. இப்போ இந்த ஷாப்பிங் கார்டுக்கும் பாத்தீங்கன்னா 585 ரூபாய் பேமெண்ட் கட்டணும். ஓகேங்களா? என்ன சார் டக்குன்னு பேமெண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா, டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்று நாளை இந்த 2 நாள் இணையும் போது பாத்தீங்கன்னா இந்த 585 ரூபாய ஷாப்பிங் கார்டை வந்து கம்பெனி வந்து ஃப்ரீ பண்ணிக்குது. பட் நீங்க இது வந்து ஒரு ஏடிஎம் கார்டு தாங்க. இது பேங்க்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் கார்டு தான். ஆனா அந்த ஏடிஎம் கார்டுல நீங்க கேஷ் லோட் பண்ண முடியாது. கம்பெனி தான் லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த கார்டை வச்சுட்டு நீங்க ஏடிஎம்ல போய் கேஷ் எடுக்க முடியாது. ஒன்லி ஷாப்பிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்ணலாம், ஆஃப்லைன் ஷாப்பிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி தான் அந்த கார்டு கம்பெனி கொடுக்க போறாங்க உங்களுக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஷாப்பிங் கார்டை நீங்க உபயோகப்படுத்தி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஏடிஎம் கார்டு நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க ஒரு பேங்க்ல, உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த டெபிட் கார்டுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்களா இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க. 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்களா இல்லையா? 100% சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நம்ம அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நமக்கு எடுத்துருவாங்க. ஆனா இங்கேயும் இந்த 585 ரூபாய் எங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க அந்த சார்ஜஸ முழுக்க முழுக்க டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்காக கம்பெனி ஏற்றுக்கொள்கிறது. உங்களுக்கு வேணா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்தாச்சுன்னா எங்க அக்கவுண்ட்ல இருந்து 585 ரூபாய் லெஸ் ஆகிறத கூட நான் உங்களுக்கு பிரசிடென்ட் நண்பர்களுக்கு, கோஆர்டினேட்டர் நண்பர்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? சோ அதையும் வந்து நிறுவனம் வந்து தன்னுடைய லாபத்துல வந்து அந்த நிறுவனம் வந்து அதை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. 585 ரூபாய் கட்ட வேண்டியதில்லை. இன்றும் நாளையும் இணையக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்களுக்கு. நாளை மறுநாள்ல இருந்து நீங்க இணையறீங்கன்னா நீங்க வந்து கம்பல்சரி நீங்க வந்து நீங்க தான் வந்து பேமெண்ட் கட்டணும். 585 ரூபாய் பேமெண்ட் கட்டிக்கணும். சோ அப்ப இப்ப புதிதாக இணையக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ், ஓகேங்களா? புதிதாக இணையக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்காக எந்த பேமெண்ட்டும் கட்ட வேணாம். முன்னாடியாவது 650 ரூபாய் கட்ட சொன்னேன், அப்புறம் 660 ரூபாய் சேர்த்து கட்டுங்கன்னு. இப்ப அது எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க எம்பிஐடி கிரியேட் பண்ணிட்டு உங்க பேர்ல ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் வந்து நீங்க இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு கம்பெனி வந்து ஷாப்பிங் கார்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, நீங்க கையெழுத்து எல்லாம் போட வேணாம். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ளை ஃபார் ஷாப்பிங் கார்டுன்னு இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ், அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து கையெழுத்து போடுங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு கலர் ஜெராக்ஸ் எடுத்து கையெழுத்து போடுங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதை நீங்க அந்த அப்ளை ஃபார் ஷாப்பிங் கார்டுல போயிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ அதுல கேஒய்சி பேமெண்ட் இருக்கும். அதுல வந்து 380 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட் வேலட் கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, கிரெடிட் வேலட் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ சார் எனக்கு வந்து இதுவும் வேணாம் சார், எனக்கு வந்து கார்டும் எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும், எனக்கு கார்டும் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும், எனக்கு வந்து இந்த கிரெடிட் வேலட்டுக்கான அமௌண்ட் 380 ரூபாய் எனக்கு ஃப்ரீயா கிடைக்கணும் சார், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 7 பின்னுக்கு பதிலா 20 பின்னு உங்க பேர்ல வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 7 ரிவார்ட் பாயிண்ட்க்கு பின்னுக்கு பதிலாக 7 ரிவார்ட் பாயிண்ட் பின்னுக்கு பதிலாக 20 பின்னு உங்க பேர்ல ஆக்டிவேட் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு டேட்ல இருந்து ஆக்டிவேட் ஆயிருந்துச்சுனால் உங்களுக்கு, ஓகேங்களா, இந்த நீங்க 380 ரூபாயும் கிரெடிட் வேலட்டுக்கான தொகையும் கட்ட வேண்டியதில்லை. பிளஸ் உங்களுடைய கேவிசி இது கார்டுக்கான பேமெண்ட்டும் ஷாப்பிங் கார்டுக்கான பேமெண்ட்டும் கட்ட வேண்டியதில்லை. ஓகேங்களா? 20 பாயிண்ட் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா அது 20 லட்சம் ரூபாய் மதிப்பு, அதை மறந்துடாதீங்க. ஒரு பாயிண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குது. சோ நான் வேணா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க எல்லாம் ஒருவேளை நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ல கீழே கூட இருக்கலாம். எவ்வளவு பாயிண்ட் வந்திருக்குன்னு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இன்கம் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிடம்.
சார் இதெல்லாம் கரெக்ட் சார். நாங்க விட்ரால் கொடுத்திருக்க பேமெண்ட் எப்ப சார் எங்களுக்கு வரும்? அடுத்தது பதில் அதுக்கு தான் வரேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிருவோம். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. 23ஆம் தேதி தாங்க நம்மளுடைய இந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 23ஆம் தேதி தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்குள்ள இந்த ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக எவ்வளவு ஒரு இன்கம் வந்திருக்குன்னு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. ரோஹித் சண்முகம் அவர்களுக்கு 19,869, விக்டர் அவர்களுக்கு 52,272, ராமநாதன் அவர்களுக்கு 11,859, ருக்மணி மேடம் அவங்களுக்கு 19,229, அசோக் குமார் அவர்களுக்கு 11,239, இந்திரா அவர்களுக்கு 9,101, ராஜா அபிஷேக் அவர்களுக்கு 8,508, வாசுதேவன் அவர்களுக்கு 31,227, சைஜு அவர்களுக்கு 50,083. சார் இது எல்லாமே இப்ப நீங்க வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க சார். இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமராக வரக்கூடியவர்கள் வந்து யாரும் வந்து பேமெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்க வேணாம். அவங்க பர்ச்சேஸ் பண்றது மூலமாவே அவங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பர்ச்சேஸ் பண்றது மூலமாக அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்க கிடைக்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் எங்கேயோ டீ குடிப்பாருங்க, உங்களுக்கு பைசா வரும் 30 பைசா. யாரோ ஒருத்தர் எங்கேயோ பெட்ரோல் போடுவாரு, உங்களுக்கு பைசா வரும் 30 பைசா. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஹோட்டல்ல சாப்பிடுவாரு, யாரோ ஒருத்தர் கடையில போய் சிக்கன் வாங்கி அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க, அது வரப்போகுது. யாரோ ஒருத்தர் மளிகை ஜாமான் வாங்குவார், யாரோ ஒருத்தருக்கு ஸ்டேஷனரி வாங்குவார், யாரோ ஒருத்தர் செப்பல் வாங்குவாரு, யாரோ ஒருத்தர் Dress வாங்குவாரு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த 30 பைசான்னு ஷாப்பிங் பாயிண்ட் வரப்போகுது. அதை உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இப்ப நான் நீங்க இத்தனை ஐடி கொண்டு வாங்க, இத்தனை ஐடி போடுங்கன்னு உங்க பேர்ல ஐடியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்றோம். இதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோடைய சேல்ஸ்ல இருந்து தான் இவ்வளவு பெரிய இன்கம் வரப்போகுது. ஓகேங்களா? இதுல பாருங்க ஒவ்வொருத்தருடைய இன்கம் பாருங்க. இது நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில போனாலும் பணம் சம்பாதிக்க போறது கிடையாது. சார் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்? இதெல்லாம் எப்படி சார் 70 ரூபா போட்டுட்டு 70 ரூபா தான் போட்டிருக்காருங்க. விக்டர் வந்து 70 ரூபா தான் போட்டிருக்காரு. ஆனா அவருடைய வருமானம் பாருங்க 52,272. எப்படிங்க அது சாத்தியம்? ஓகே, எல்லாமே 6 ரூபாய் தான் கம்பெனி எடுத்து வைக்கிறாங்க. கம்பெனியுடைய ஒரு ப்ராடக்ட் வித்தா 6 ரூபாய், 6 ரூபீஸ் எடுத்து வைக்கிறாங்க. அந்த 6 ரூபாய கஸ்டமராக இருக்கக்கூடியவர்களுக்கு 20 நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு தோரம்பருப்பு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, உங்க தோரம்பருப்பு ஒரு ப்ராடக்ட்ல இருந்து 6 ரூபாய் கம்பெனி எடுத்து வச்சுறாங்க. அதை 20 டிவைட் பண்றாங்க. 30 பைசான்னு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய 20 நபர்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வாங்கினா அவர் வாங்குறதுல இருந்து 20 பேருக்கு இந்த வருமானம் போகுது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மகிமையான விஷயம். ஓகேங்களா? சோ இந்த இன்கம் வாய்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இன்கம் வாய்ப்பா கிடைக்கும். அப்ப அதனால உங்களுக்கு கம்பெனி 20 பாயிண்ட் வாங்க சொல்றதுன்றதுனால உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை மறந்துடாதீங்க. சோ உங்களுக்கு கிரெடிட் வாலெட் எனக்கு 380 ரூபாய் எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்க சார். ஏன்னா அது நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து 585 ரூபாய் இப்ப கட்ட முடியாது சார் அப்படின்றவங்களுக்கு 20 ரிவார்ட் பாயிண்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க 380 கட்ட வேணாம், 585 கட்ட வேணாம். அது இன்றையில இருந்து வரவங்களுக்கு தான். இன்னையில இருந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரவங்களுக்கு தான். ஓகேங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அவங்க நீங்க 380 ரூபாய் கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. சார் என்ன சார் அவங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு இது கிடையாதா சார் அப்படின்னா, உங்களுடைய இன்கம் ஸ்ட்ரக்சர் வேறு. இன்னையில இருந்து வரக்கூடிய டிஜிட்டல் ப்ரோமோட்டருடைய இன்கம் ஸ்ட்ரக்சர் என்பது வேறு. நீங்க 70 பாயிண்ட் வாங்கிட்டீங்க, 7 பாயிண்ட் தான் வாங்கிருக்கீங்க, 70 ரூபாய் கொடுத்து 7 பாயிண்ட் தான் வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 380 ரூபாய் கொடுத்து கிரெடிட் வாலெட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இல்ல சார் நான் 20 பாயிண்ட் உங்க பேர்ல வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 380 ரூபாய் கட்ட வேணாம், அந்த ஷாப்பிங் கார்டுக்கான தொகையும் கட்ட வேணாம். ஓகேங்களா? சோ இல்லனா நீங்க இதெல்லாம் கட்டி தான் ஆகணும். ஓகே, சோ அது உங்களுடைய விருப்பம். நீங்க வந்து எப்படின்றத பிளான் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ சரி சார், இப்போ எங்களுக்கு எப்ப சார் நாங்க விட்ரால் கொடுத்ததெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஆக்சுவலா நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரீன் உங்கள்கிட்ட ஷேர் ஆயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது நான் வந்து யதார்த்தமா நடந்த விஷயம். அது அந்த ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க 300 ரூபாய் போயிட்டே இருந்திருக்கும். இன்னைக்கு காலையில இப்ப நான் மீட்டிங் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்ல போனது. அந்த ஸ்கிரீன் அப்படியே ஓபன்ல இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நானும் கடைசியா க்ளோஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன். சோ நிறுவனம் வந்து உங்களுக்கு உங்களுடைய
இந்த நீங்க விட்ரால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தொகையை வந்து அனுப்பிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஓகேங்களா, அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு வார காலத்திற்கு நீங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதிகபட்சம் நம்ம ஜூன் 3ஆம் தேதிக்குள்ள நம்ம ஆன் டைம் விட்ராலுக்கு நம்ம கொண்டு வந்துடும். ஆன் டைம் விட்ராலுக்கு நம்ம கொண்டு வந்துடும். ஓகேங்களா, ஜூன் 3ஆம் தேதிக்கு முன்பாக. ஏன்னா ஜூன் 3ஆம் தேதி சேல்ஸ் ஆரம்பிக்க போறோம். சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது இது மாதிரி கரைச்சல்லாம் வச்சுக்கூடாது. சோ எனக்கு வரல சார், உனக்கு வரல சார், நான் எப்படி சார் பண்றது அப்படின்றதெல்லாம் வச்சுக்கூடாது. நீங்க தான் இந்த நிறுவனத்துடைய ஒரு மாபெரும் இந்த மார்க்கெட்டிங் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தூண்கள்னா அது டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ் தான். சோ உங்களை வந்து நான் நெகட்டிவ் பண்ணிட்டு ஒரு சேல்ஸை கொண்டுட்டு போறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து வெற்றியை தராதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நண்பர்களே, அதே டயத்துல நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாத்துக்கணும். ஓகேங்களா சார், இன்னைக்கு நம்ம விட்ரால் கொடுத்திருக்கோம் சார், இந்த பணம் கம்பெனில ஏதாவது ஒரு வருமானமா வந்திருக்கா, அந்த வருமானத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமானா அது கிடையாது. ஓகேங்களா, சோ கம்பெனிக்கு வருமானம் வந்தாதாங்க இதை டெய்லி கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்கவே முடியாது, சாத்தியமே இல்ல. அதை நீங்க ஃபர்ஸ்ட் உணரணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேங்க. ஓகேங்களா, நீங்க 300 ரூபாய் வரலன்னு சொல்லி யோசிக்கிறீங்க, கம்பெனி என்ன யோசிக்கும்? சார் 6000 சொச்சம் பேர் வந்து கிரெடிட் வேலட் அப்ளை பண்ணிருக்கீங்க, கம்பெனி வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு ஃப்ரீன்னு சொல்லி இருக்கு. ஷாப்பிங் கார்டு ஃப்ரீன்னு சொன்னோன்னே இந்த 6000 பேர் அப்ளை பண்ணுமா இல்லையா? ஆனா 400 சொச்சம் பேர் தான் அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? மீதி நபர்களா என்ன அர்த்தம்? ஒண்ணு, உங்களுடைய டவுன்லைன் இருந்து நீங்களே அக்ரிமெண்ட்டை வாங்கி நீங்களே கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கணும் ஒண்ணு. ஓகேங்களா, இது நடந்திருக்கணும். சோ ஏன்னா கிரெடிட் வேலட் வேணும் அப்படின்னா அதுல மிக முக்கியமான விஷயம் ஷாப்பிங் கார்டு. ஷாப்பிங் கார்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கூட வெறும் 400 பேர் தான் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ டிஜிட்டல் ப்ரொமோட்டர் நண்பர்கள், நீங்க இந்த நிறுவனத்துல சம்பாதிக்கணும் வந்துட்டீங்க. ஓகேங்களா, மிகப்பெரிய வருமானத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. சோ 10 பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 100 ரூபாய் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்க 10 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறுவனம் ராயல்டி இன்கம் பெறக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டரா உங்களை பதவி உயர்வு கொண்டு வந்துடுறாங்க. 10 பேரை நீங்க ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறுவனம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தட்ட இருந்து 100 ரூபாய் வீதம் 1000 ரூபாய் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. நீங்க பண்ணக்கூடிய இன்கம்ல இருந்து நீங்க 300 ரூபாய் இருந்தீங்கன்னா 300 ரூபாய் கிடைக்கும், 150 ரூபாய் இருக்கீங்கன்னா 150 ரூபாய். அப்ப உங்களுடைய செல்ஃப் இன்கம் பிளஸ் ரெஃபரல் இன்கம் ஒரு 1000. ஓகேங்களா, இது மட்டும் இல்ல, இந்த நிறுவனத்துல உள்ள இருக்கக்கூடிய அத்தனை டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஏர்ன் பண்றதுல இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க. இதை எத்தனை பேர் 10 பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு 55,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 55,000 பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 55,000 இன்ட்டு 50 ரூபாய் போடுங்க. ஓகேங்களா, அப்ப என்னாச்சு? கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் இல்லையா? 2.5 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, சாரி 25 லட்சம் ரூபாய் இல்லையா? 55,000 இன்ட்டு 50 அப்படின்னா 25 லட்சம் ரூபாய். இந்த 25 லட்சம் ரூபாய் தொகையை என்ன பண்றாங்க அப்படின்னா, 10 பேர் ரெஃபர் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சோ 10 பேர் ரெஃபர் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம நிறுவனத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4000 பேர் இருப்பாங்க சார். இந்த 4000 பேருக்கு 25 லட்சம் ரூபாயை டிவைட் பண்ணுங்க. 25 லட்சம் ரூபாயை டிவைட் பண்ணுங்களேன். ஒரு நாளைக்கு 625 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 625 ரூபாய் தொகை வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேங்களா, நீங்களே 4, 20, 30, 50ன்னு ரெஃபர் பண்றீங்கன்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய யூனிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க 50 பேர் நீங்க டைரக்டா ரெஃபர் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். 50 பேர் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு என்னாச்சு? உங்களுடைய அந்த அப்ப 5 ஷேர் உங்களுக்கு வரும். 50 பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா 5 ஷேர் வரும். 100 பேர் ரெஃபர் பண்றீங்கன்னா 10 ஷேர் வரும். அப்ப அதுவே ஒரு 6,000 ரூபாய் ஆச்சு உங்களுக்கு. ராயல்டி இன்கமே ஒரு 6,000 ரூபாய் ஆச்சு உங்களுக்கு. அப்ப நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் எவ்வளவு பேர் நம்ம ரெஃபர் பண்ண போறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சோ இது 55,000 பேர் வரும் வரை வெகு சீக்கிரத்துல ஒரு வித்தின் ஒரு 4 டேஸ்க்குள்ள நிறுவனத்துக்குள்ள இந்த 55,000 டிஜிட்டல் ப்ரொமோட்டரை உருவாக்கணும்ன்ற நோக்கத்துல நிறுவனம் வந்து இப்ப செயல்பட்டு இருக்காங்க. ஏன் 55,000 பேரை உடனடியாக உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 55,000 பேர் வருவதன் மூலமாக அடுத்த ஒரு வார காலத்திற்குள் நம்ம நிறுவனத்துக்குள்ள 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் வருவாங்க. சார், நிறுவனத்துல சேல்ஸ் பெரிய சேல்ஸ் போயிட்டு இருக்குன்னா நீங்க இந்த இன்கம்க்கு நீங்க கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். இந்த இன்கம் ஆன் டைம் உங்களாலதான் வருது. இன்கம்
உங்களாலதான் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய சேல்ஸ் வரும் பொழுது நிறுவனம் ஏன் உங்களுக்கு ஆன் டைம் கொடுக்க ஆரம்பிக்க மாட்டாங்க? ஓகேங்களா? சோ இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இத வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமைன்றது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கடமையை தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னும் வரக்கூடிய அத்தனை டிஜிட்டல் ப்ரோமோட்டரும் சேர்ந்து இணைந்து செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ ஒரே மாதத்துல நம்ம 550 கோடி அளவுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? 500 கோடிக்கு மேல இந்த நிறுவனத்துடைய சேல்ஸை கொண்டுட்டு வந்துடலாம். 500 கோடினா இது ஏதோ நம்ம ஸ்ட்ரீட் பஸார்ல நடக்கக்கூடிய சேல்ஸ் நினைக்காதீங்க. நான் சொல்றது கிரெடிட் வேலட் மூலமாக, ஷாப்பிங் கார்டு மூலமாக நடக்கக்கூடிய சேல்ஸ். ஓகேங்களா? ஷாப்பிங் கார்டுல 10,000 லோட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. நீங்க எங்க வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க, எங்க வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க இங்கதான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க அதுக்கான கட்டமைப்பு இருக்கான்னு அடுத்த கேள்விக்கு வருவீங்க. ஓகேங்களா? சோ நிறுவனமும் தன்னுடைய கட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் அடுத்த ஒரு 30-35 தினங்கள்ல மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் நிறுவனம் முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரைமரியா சேல்ஸுக்கு கவனம் செலுத்துங்க. எதுக்காக என்ன கிரெடிட் வேலட் வாங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சம்பாதிப்பதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, இப்போ நீங்க எல்லாருமே இப்போ ஒரு சரியான சிஸ்டத்துல வந்திருக்கிறோம். சரியான சிஸ்டத்துல உங்களுக்கான வித்ட்ரால் சிஸ்டமா இருக்கட்டும், உங்களுக்கான கோஆர்டினேட்டர் சிஸ்டமா இருக்கட்டும், உங்களுக்கான கிரெடிட் வேலட் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து சரியான முறையில உங்களுக்கு நிறுவனம் வழங்கி இருக்கிறாங்க. சோ அடுத்த இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது நம்ம வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இந்த ஒரு வார காலத்திற்குள்ள இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3000 சொச்சம் பேர் வந்து இது வரைக்கும் வந்து கிரெடிட் வேலட் அப்ளை பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷாப்பிங் கார்டு வந்து இதுல 400 பேர் தான் ஃப்ரீ பண்ணிருக்கீங்க. அந்த 400 பேருக்கு வந்து கம்பெனி வந்து ஃப்ரீயா கொடுத்துரும். இன்றையில இருந்து இணையக்கூடியவர்களுக்கும் கம்பெனி வந்து ஷாப்பிங் கார்டு வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ இன்னையில இருந்து எத்தனை பேர் வந்து நீங்க வந்து ஷாப்பிங் கார்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்ணிக்கங்க. எத்தனை பேர் ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுமோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இங்க மட்டும் இல்லங்க, கேரளாலையும் இந்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், ஆந்திராலையும் நீங்க இந்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், அஸ்ஸாம்லயும் நம்மளுடைய டீம் இருக்குது, அங்கேயும் ஆரம்பிச்சுக்கலாம், மகாராஷ்டிராலையும் இருக்குது. சோ எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு மிகப்பெரிய டீமை கொண்டுட்டு வரலாம். சார் அப்ப இந்த ஷாப்பிங் கார்டை வந்து நான் அஸ்ஸாம்ல யூஸ் பண்ணலாமா, மகாராஷ்டிரால யூஸ் பண்ணலாமா, புதுடில்லியில யூஸ் பண்ணலாம்? நீங்க இந்தியால எந்த பகுதியில வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்தியால எந்த பகுதியில வேணாலும் நீங்க பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த பகுதியில வேணாலும் ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த பகுதியில வேணாலும் நீங்கள் போய் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கோ இல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கோ இல்ல எது சிக்கன் வாங்குறதுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்க இந்த ஷாப்பிங் கார்டை உபயோகப்படுத்தி நீங்க வாங்கலாம். இந்தியால எந்த பகுதியில வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, ஒரே மாசத்துல நம்ம நிறுவனத்தால 550 கோடி அளவில் நம்ம பிசினஸ் பண்ண முடியுமா முடியாது? நான் வந்து சார் நம்மளுடைய ஸ்ட்ரீட் பஸார்ல 550 கோடி பிசினஸ் பண்ணுவோம் சார், நான் வந்து நம்மளுடைய மைசம்பரல பிசினஸ் பண்ணுவோம் சார், ஃபின்சர்வ்ல நான் வந்து 550 கோடி தான் பிசினஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம். அது நடக்கும். என்ன நடக்கும்னு நான் சொன்னேன் பாருங்களேன், ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பிசினஸ் கொடுப்பீங்க. ஓகேங்களா? இந்த 55,000 பேர் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துடைய ஓன் சேல்ஸ். ஓகேங்களா? ஓன் சேல்ஸ் வந்து எவ்வளவு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாயில இருந்து 3 கோடி ரூபாய் தான் நடக்கும். ஓகேங்களா? மீதி எல்லாமே அதர் ஷாப்ல நடக்கக்கூடிய சேல்ஸ் தான், நம்மளுடைய மெர்ச்சன்டைசர் மூலமாக நடக்கக்கூடிய சேல்ஸ் தாங்க. அதுக்கு மிக முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே ஷாப்பிங் கார்டு வாங்கியிருக்கணும். சோ ஷாப்பிங் கார்டையும் நிறுவனம் வந்து டிஜிட்டல் ப்ரமோட்டராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் ஃப்ரீயா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் அப்ளை பண்றவங்களுக்கு தான், அதுக்கு மேல பண்றவங்களுக்கு கிடையாது. அதுக்கு மேல பண்றவங்க கண்டிப்பாக 585 ரூபாய் கட்டணும். அதுவும் இன்னையில இருந்து ஜாயின் பண்றவங்க 200 ரூபாய் செலுத்தி 20 ரிவார்ட் பாயிண்ட் பின் வாங்கியிருக்கணும். அவங்களுக்கு தான் 380 ரூபாய் கிரெடிட் வேலட் ஃப்ரீ, ஷாப்பிங் கார்டும் ஃப்ரீ. ஓகேங்களா? புரியுதா? ஷாப்பிங் கார்டு யாருக்கு ஃப்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்து உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் பின் 20 பின் உங்க பேர்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஃப்ரீ எல்லாம் கிடையாது. உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் இன்கம்ல கம்பெனி எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சோ அது ஃப்ரீ எல்லாம் கிடையாது. உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் இன்கம்ல இருந்து கம்பெனி அதை எடுத்துக்கொள்வார்கள். ஓகே, சோ இதுதாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு நான் சாத்தியக்குறையும் சொல்லிட்டேன். அதனால நீங்க போய் எனக்கு இன்கம் போடல, இது வந்து நீங்க யாருமே வந்து சேல்ஸ பத்தி கவலைப்படல அப்படின்னா, சோ நிறுவனமும் உங்களுக்கு கொடுக்கறதுல இருந்தா தானே கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் கம்பெனி எடுப்பாங்க. 43 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு இன்கம் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் நடக்கணும். சோ அந்த மிகப்பெரிய சேல்ஸ் நடந்தாதான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அந்த சேல்ஸ் கூட சார்
நீங்க உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்குங்கன்னு நான் சொல்றேன். சார் ஒரு மாத்திரை வாங்கிக்கங்க சார், எங்க இதுல வந்து ஒரு ஆர்கானிக் டேப்லெட் விக்கிறோம் சார், ஆர்கானிக் பவுடர் விக்கிறோம், ஒரு ஒரு மூலிகை தைலம் விக்கிறோம், ஒரு ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் விக்கிறோம் அப்படின்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல. உங்களுடைய விருப்பம், இந்தாங்க கார்டு கையில கொடுத்துட்டேன், உங்களோட விருப்பம், நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க. பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்க, பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுங்க, டீ கடையில போய் டீ சாப்பிட யூஸ் பண்ணுங்க, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ண யூஸ் பண்ணுங்க, இபி பில் கட்ட யூஸ் பண்ணுங்க, கேஸ் புக்கிங் பண்ண யூஸ் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்க யூஸ் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு சிக்கன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுங்க, உங்க பசங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாசம் பர்த்டே வருது கேக் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு Dress வாங்கி கொடுக்க யூஸ் பண்ணுங்க, கோல்டு வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு நகை கடைக்கு போறீங்கன்னா கோல்டு வாங்குறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்படி நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய அன்றாட தேவைகளுக்கு தான் இந்த ஷாப்பிங் கார்டை யூஸ் பண்ண சொல்றேன் ஒழிய உங்களுக்கு தேவையில்லாத யூசேஜுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணல. நீங்கள் அப்படி செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இந்த நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டரா இல்லைனாலும் வச்சுக்கோமே, இந்த செலவெல்லாம் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம டிஜிட்டல் ப்ரமோட்டரே கிடையாதுங்க, ஆனா இந்த செலவெல்லாம் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். பண்ணல அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. எல்லாருமே இந்த செலவை நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ரெகுலர் சேல்ஸ், நீங்க தவிர்க்க முடியாத செலவுகளை இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் கார்டு மூலமாக பண்ணுங்கள். அது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஆனா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சார். ஆனா நிறுவனம் கொடுக்கக்கூடிய எனக்கு இன்கம் மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க அப்படின்னா அது நிறுவனத்தால இயலாத ஒரு விஷயம். சோ இப்போ நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப நிறுவனம் கொடுக்கக்கூடிய தொகையும் பாத்தீங்கன்னா கையில இருந்து தான் நிறுவனம் கொடுக்க போறாங்க. அதுக்காக சார் நான் வந்து என்ன சார் கையில இருந்து நீங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியும். நான் கஷ்டப்பட்டெல்லாம் கொடுக்கல, மன நிறைவாக கொடுக்குறேன். அதே டயத்துல நீங்களும் வந்து எப்படி கொடுக்குறாங்க, இதை எப்படி நீண்ட காலம் கொடுக்க முடியுன்றதையும் சாத்தியத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கை நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணேன். ஓகேங்களா? அதனால நம்ம போயிட்டு கோஆர்டினேட்டர் போய் சண்டை போடுறது, பிரசிடென்ட்ட போய் சண்டை போடுறது, அதெல்லாம் வந்து தூரம் வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சுக்குங்க. நிறுவனம் இன்னைக்கு 300 ரூபாய் தரேன்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஆனா நீண்ட நாள் எப்படி கொடுப்பது? 64 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. 64 லட்சம் ரூபாய் 300 ரூபாய் எடுக்கிறதுக்கும் 900 ரூபாய் எடுக்கிறதுக்குமா நீங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க. 64 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்கு தானே இங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து ஒரு 300 ரூபாய் இன்னைக்கு வரல, இன்னும் எனக்கு 3 நாள் பணம் வரல, இந்த 3 நாள் பணமும் 4 நாள் பணமும் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் கிடையாது. இல்ல, இது ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். இனிமேதான் நம்மளுடைய உண்மையான ஒரு வெற்றி, ஒரு எல்லாமே இதுல அடங்கி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதனால நண்பர்களே, சோ விரைவாக அப்ளை பண்ணல அப்படின்னா, இதை நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டர் அப்படின்னா நீங்க முதல்ல ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல, ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இருக்கணும், கிரெடிட் வேலட் சிஸ்டத்துல இருக்கணும். இது ரெண்டும் மிக முக்கியமான விஷயம், அதை மறந்துடாதீங்க. சோ நார்மலா நீங்க 300 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் 7 ரிவார்ட் பாயிண்ட் நீங்க வாங்கிக்கங்க. ஓகேங்களா? புதிதாக வரக்கூடிய நண்பர்கள், இன்றையிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள், ஓகேங்களா, நீங்க 7 ரிவார்ட் பாயிண்ட் வாங்குனீங்கன்னா நீங்க 380 பிளஸ் வந்து 585 நீங்க கட்டிக்கணும். ஓகேங்களா? 20 ரிவார்ட் பாயிண்ட் வாங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க 380 பிளஸ் 585, அதாவது கிரெடிட் வேலட்டுக்கும் ஷாப்பிங் கார்டுக்கான தொகை கட்ட வேண்டியது இல்லை. ஓகேங்களா? நீங்க முடிவு எடுத்துக்கங்க. நான் வந்து 7 பாயிண்ட் போகுது சார், நான் அதெல்லாம் கட்டிக்கிறேன் சார், தாராளம் உங்களோட விஷயம். இல்ல சார் நான் வந்து இது கட்டிக்கிறேன் அப்படின்னா இது விஷயம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் இது ஷாப்பிங் கார்டுக்கான தொகை வந்து நாளைக்கு வரைக்கும் தான் ஃப்ரீ தர முடியும். எல்லா டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கும் ஃப்ரீ தர முடியாது. கிரெடிட் வேலட் வேணா ஃப்ரீ கொடுத்துறேன். ஷாப்பிங் கார்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான் ஃப்ரீ கொடுக்க முடியும் கம்பெனியால. நாளை மறுநாள்ல இருந்து நீங்க 585 ரூபாய் கொடுத்துதான் நீங்க பண்ண முடியும். சோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின்ஸ், இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அசூரன்ஸ், ஓகேங்களா, நான் அசூரன்ஸ் கொடுத்துறேன். நீங்க எனக்கு அடுத்து அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு அசூரன்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசூரன்ஸ் என்னன்னா, சார் உங்களுக்கு கம்பெனி 64 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கம்பெனி கொடுத்திருக்கு சார், இதை இறுதி வரை உங்களுக்கு இந்த 64 லட்சம் ரூபாய் நீங்க என்ன லிமிட்ல இருக்கீங்களோ, ஒரு நாள் என்ன வித்ட்ரால் லிமிட்ல இருக்கீங்களோ அந்த தொகையை நீங்கள் எடுப்பதற்கு இறுதி வரை நிறுவனம் கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரியும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறுவனம் கொடுப்பாங்க. அதுக்கு நான் உறுதி தரேன். ஓகேங்களா? அதுக்கு நான் உறுதி தருகிறேன். ஓகே. அதே நேரத்தில் இது என்னையிலிருந்து சார் எனக்கு சரியாகும், நிலைமை என்னையிலிருந்து சார் சரியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி சார். அதுக்காக இப்ப நீங்க வித்ட்ரால் கொடுத்திருக்க பணம்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அதையும் நீங்க மறந்துடாதீங்க. இது படிப்படியாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுவாங்க, இந்த வாரம் முழுவதும் போடுவாங்க. ஜூன் 3ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் டைம்ல கொண்டு வந்துருவாங்க.
சார் இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி நான் போட்டேன் சார், ஜூன் 4ஆம் தேதி எனக்கு வந்துச்சு சார், ஜூன் 4ஆம் தேதி போட்டேன் சார், ஜூன் 5ஆம் தேதி எனக்கு வந்துச்சு சார் அப்படின்ற ஒரு நிலை என்னைக்கு கொண்டுட்டு வருவாங்கன்னா ஜூன் 3ஆம் தேதியில இருந்து இந்த நிலைப்பாட்டிற்கு கம்பெனி கொண்டுட்டு வந்துறாங்க. இதை உறுதியாக உங்களுக்கு 100% அஷூரன்ஸ்ல நான் கொடுக்குறேன். சோ அன்னையில இருந்து உங்களுடைய அனைத்து இன்கமும், உங்களுடைய ரெஃபரல் இன்கமா இருக்கட்டும், எல்லாருக்குமே இப்ப நாளையில இருந்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் ஸ்டார்ட் ஆக போகுது. சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இன்றைக்கே செட் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. இன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளையில இருந்து நாளைக்கு விட்றாலே நிறைய பேருக்கு காட்ட ஆரம்பிக்கும் பாருங்க ரெஃபரல் இன்கம். சோ அப்ப பிரசிடென்ட் இன்கம், ரெஃபரல் இன்கம், கோஆர்டினேட்டர் இன்கம், எல்லா இன்கமும் என்னைக்கு சார் சரிவர கிடைக்கும் அப்படின்னா ஆணித்தரமாக உறுதியாக சொல்ற ஜூன் 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு இதெல்லாமே உறுதியாக ஒரு சரியான நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நான் என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் உறுதியா கொடுக்குறேன். உங்களுடைய கமிட்மெண்ட் நீங்க நிறுவனத்துக்கு தர வேண்டிய கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நாங்க கம்பெனியுடைய சேல்ஸுக்கு நாங்கள் முழு உத்தரவாதம் தருகிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிடுறோம். நாங்க ஃபர்ஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துடைய உறுப்பினர் ஆயிடுறோம். நாங்க கிரெடிட் வேலட் சிஸ்டத்தோட உறுப்பினர் ஆயிடுறோம், ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தோட உறுப்பினர் ஆகிறோம். ஓகேங்களா? கம்பெனியுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்க தான் எல்லாருமே இப்ப இங்க நம்பிக்கை இருக்குன்றதுனாலதான், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலதான் இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வளர்ச்சி அடையும், அதனால நம்மளுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாருமே இப்ப இந்த டைம் வந்து அது உங்களுக்கு அலுவலக வேலைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், என்னுடைய பாராட்டுகள். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஒரே நாள்ல நம்ம 55,555 அப்படின்ற இலக்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த இலக்கை அச்சீவ் பண்ண முடியும். நீங்க அதுல அந்த 20 பின்னு கட்டினாலும் அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான், கம்பெனி கிடையாது. நீங்க யோசிச்சு பாத்துங்க. ஏன்னா நீங்க போடுறது 20 பின்னா போடுறீங்க, 20 பாயிண்ட் போடுறீங்க, அதுல இருந்து 30 பைசா மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போயிடும். மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் 30 பைசா போடும். உங்களுடைய லீடர்ஸ்க்கு தான் போகுது. நீங்க தான் அதுல வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட் இன்கமும் நீங்க தான் எடுத்துக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கான இன்கம்கான ஒரு வாய்ப்பா தான் சொல்றேன். அதுல கம்பெனிக்கு இருக்க போறது என்னமோ 4 ரூபாய் தான். ஏன்னா சில பேர் அதையும் கணக்கு போடுவாங்க. சோ ஒரு 200 ரூபாய் வாங்குறாரு, அப்ப அது ஒரு இது எவ்வளவு, அது எல்லாமே உங்களுடைய கணக்குல தான் போய் சேர போகுது. ஓகேங்களா? சோ கம்பெனிக்கு அதுல ஒரு பாயிண்ட்டுக்கு 4 ரூபாய் தான் நிக்கும். ஓகேங்களா? அது கூட இல்ல அப்படின்னா கம்பெனிங்க செலவு எல்லாமே பண்றது வேஸ்ட். ஓகே. சோ இது நீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு 4 நாளுக்குள்ள 55,555 என்ற இலக்கை நம்ம அடையும் பொழுது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வார காலத்திற்குள் நம்ம 5 லட்சம் என்ற இலக்கை நம்ம அடைஞ்சிடலாம். அதுக்கான வழிமுறைகள் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8,000 டிஜிட்டல் ப்ரமோட்டர் இருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000 சொச்சம் பேர் வந்து ஏர்ன் பண்ண விட்ரால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேங்களா? அதுல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,000 பேருக்கு வந்து வருமானம் கண்டிப்பாக வந்திருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல டெஃபினட்டா ஒரு 300 ரூபாயாவது நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருப்பீங்க. இந்த 300 ரூபாய், ஒரு 300 ரூபாய் வந்து இன்னும் 1000 முறை, இன்னும் 10,000 முறை நீங்கள் விட்ரால் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல வரணும்னு நீங்க நினைச்சுக்கீங்க. ஓகேங்களா? சோ அது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. அப்படியே நீங்க 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு, சார் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் 300 ரூபாய் தரேன் சார், உங்களுக்கு அப்ளைனுக்கு நான் 300 ரூபாய் தரேன், உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்கம் ஒரு 300 ரூபாய் தரேன் அப்படின்னா கூட எவ்வளவு நாளைக்கு அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? 600 ரூபாய் நான் டெய்லி கொடுக்குறேன் அப்படின்னா 10 நாள் போச்சுன்னா 6,000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 18,000 ரூபாய். எத்தனை நாள் கொடுக்க முடியும்? ஒரு 7 மாசம் 8 மாசம் உங்க பணத்தை வச்சு உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு பிறகு அந்த பணம் பெருகணும், ஒரு சேல்ஸ் நடக்கணும். அந்த சேல்ஸ் நடந்தாதான் ப்ராஃபிட் வரும். சோ இது இன்வெஸ்ட்மெண்டாலையும் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இங்க வந்து நீங்க வேலை செய்ய வந்திருக்கீங்க, நீங்க வேலை செய்வதற்கான ஊதியமாக தான் இங்க நிறுவனம் உங்களுக்கு தருகிறார்களே ஒழிய மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்க கட்டின பணத்துக்காக உங்களுக்கு இங்க தரக்கூடிய விஷயம் அல்ல. அதனால எதற்காக ஒரு நிறுவனம் உங்களை வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டராக உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த நிறுவனத்தை மார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த நிறுவனத்துடைய ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்தணும், இது மூலமாக நிறைய வாடிக்கையாளர்கள் உள்ள வரணும், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் சேரணும்ன்றதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு நாளையோட இன்கம் வரல, 2 நாளையோட இன்கம் வரலன்றதுக்காக போய் கோஆர்டினேட்டர் சண்டை போடுறது அதெல்லாம் நீங்க வந்து தயவு செய்து விட்டுருங்க. நீண்ட காலம் நீங்க இந்த நிறுவனத்தில் நீங்க எடுக்கணும், அதற்கான வழிகளை பின்பற்றுங்க. இது ஆரம்பம். இந்த ஒரு வார காலத்திற்குள்ள, அடுத்த ஒரு வார காலத்திற்குள்ள நம்ம உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்து முடித்திருங்க. கம்பெனியும் கம்பெனியுடைய கடமையை சரிவர செய்திருச்சு அப்படின்னா நீங்க கம்பெனி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்காது, கம்பெனி உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு முன்னாடி 7 கடமைகள் சொன்னேன், இப்ப அதெல்லாம் குறைச்சாச்சு, 5 கடமைகள் தான் கொடுத்திருக்கேன். ஒன்னு, யூடியூப்பை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். ஓகேங்களா? அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துடாதீங்க. ஓகேங்களா?
அதுவும் நம்ம நிறுவனத்துல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பகுதி. அதை நான் வந்து இப்ப பாருங்க, ஜமுரா டிவி வந்து லாக் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற பதில் என்னன்னா, சார் அதுல 10,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனா யாருமே அதுல பாட் மூலமா வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி தான் யூடியூப்ல கொடுத்துருக்காங்க. பாட் அப்படின்னா அது செயற்கையா சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, அது மாதிரி வந்திருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ அது மாதிரி இருக்கிறது வேணாம். எங்களுக்கு உண்மையா மீண்டும் நாங்க ஜீரோல இருந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றோம். யூடியூப் மட்டும் நமக்கு பெரிய ஒரு வருமான, மீடியாவுடைய வருமானமாக இருக்கிறது இல்லைங்க. நம்ம ஜாம் டிவி மற்றும் ஜாம் என்ஜாய்ன்ற ஓடிடி மூலமா தான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பை நம்ம கொண்டுட்டு வர போறோம். அதனால நண்பர்களே, சோ சில பேருக்கு நம்ம சேல்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்னமோ வேப்பங்கா கசக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சேல்ஸ் இருந்தாதான் நீங்க நீண்ட நாள் இந்த நிறுவனத்துல பயணிச்சு நீண்ட நாள் வாங்க முடியும். இல்லைன்னா நீங்க நிறுவனத்து மேல வருத்தப்படுறதுக்கும் எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. நிறுவனம் உங்க மூலமா இப்ப சேல்ஸ் நீங்க கொடுத்து அதுக்கு பிறகு நிறுவனம் அதை தக்க வச்சுக்கல அப்படின்னா அது நிறுவனமும் உங்க மேல கோச்சிக்கிறதுல எந்த விதத்திலையும் இது கிடையாது. ஓகே, சோ 2 பேருமே கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும். சோ கொடுத்த விஷயங்களை செய்யணும். நீங்களும் கமிட்டட் ஆகணும், நிறுவனமும் கமிட்டட் ஆகணும். அப்பதான் நம்ம ஒரு நீண்ட காலம் பயணிக்க முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா ஒருத்தர் என் நிறுவனத்துல ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கலாம், அவருக்கு சில டார்கெட் கொடுப்போம். இந்த டார்கெட்லாம் நீங்க முடிச்சீங்கன்னா தான் சார் உங்களுக்கு சம்பளம், அதுதானே விஷயம். இதெல்லாம் முடிச்சீங்கன்னா தான், இதுக்கு மேல முடிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்போம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கும் இங்க நீங்க 10 வாடிக்கையாளர்களுக்கு மேல முடிச்சீங்க அப்படின்னா, 10 டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கு மேல முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி ராயல்டி இன்கம்ன்ற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அது நீங்க நினைச்சா ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் கூட எடுக்கலாம். அது உங்களோட கையில இருக்குது. 50 பேரையோ 100 பேரையோ எவ்வளவு டிஜிட்டல் ப்ரோமோட்டர் வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கீங்க, இந்த ஃப்ரீ ஆஃபர் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நிறுவனம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு இப்ப தெளிவா புரியும்படி சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். சோ இந்த நிமிடம் ஆரம்பிங்க உங்களோட வேலைகளை. ஓகேங்களா? ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்புள்ள ஒரு நிறுவனமா நம்ம உருவாக்குவோம். அடுத்த மாதம் ஜூன் மாதம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிறுவனத்துடைய டர்ன் ஓவர், நம்ம நிறுவனத்துடைய டர்ன் ஓவர்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் பசாரோடைய டர்ன் ஓவர் சொல்ல, நம்மளுடைய மாரோ மணியோடைய டர்ன் ஓவர், மாரோ மணி கிரெடிட் வேலட்டுடைய டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுல நம்ம கொண்டுட்டு போவோம் எல்லாரும் சேர்ந்து. அப்ப பாருங்க, நீங்க வெறும் வருமானத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு டெய்லி வருமானம் வந்துட்டு இருக்கும்போது கம்பெனி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அனைவரும் வானலா வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.